இப்போ வந்து பார்த்தோன்னா, நெறைய பேர் மாந்திரீகத்தில வந்து பார்த்தோன்னா, நெறைய போன உடனே ஒரு குருமார்கள்ட்ட போவாங்க. போன உடனே எடுத்த உடனே அவங்க ஏதாவது அவங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும். ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா காளி கேட்பாங்க. ஒருத்தர் வராகி, ஒருத்தர் கருப்புசாமி, ஒருத்தர் முனீஸ்வரன். இந்த மாரி எல்லா தெய்வங்கள கேட்க கேட்க என்ன பண்ணும், அந்த தெய்வத்த குடுத்து அப்படியே அனுப்பிச்சுருவாங்க. அதில என்ன ஆகுதுன்னா, எல்லாருக்கும் தடப்படும். காரணம் என்னன்னா, மாந்திரீகத்துக்கு எப்படி முதல் கடவுளாகப்பட்டவர் இப்ப தெய்வத்துக்கெல்லாம் முதல் கடவுள் யாரு? கணபதி, விநாயகர். அப்போ மாந்திரீகத்துக்கும் அவர் தான். ஆனா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, விநாயகர வந்து சரியா கண்டுக்கிறதில்ல. ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு நெனச்சுக்கிறாங்க. ஆனா இருக்கிறதுலயே அவர்கிட்ட தான் ரொம்ப அதீத சக்தி இருக்கும். அவரு தான் எல்லா விஷயத்தையும் தடை, கிடை எல்லாத்தையும் விலக்கி உண்மையான ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னா அவர் மூலியம் தான். இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு ஒரு வீடு கட்டுறோம். அந்த வீடு கட்டும்போது நம்ம எடுத்த உடனே என்ன பண்றோம்? ஒரு கணபதி பூஜை பண்றோம். இல்ல ஒரு பத்திரிகை இதுனாலே ஒரு கணபதி ஒரு சிம்பல் வைக்கிறோம். பேப்பர் எடுத்து எழுதுனாலையும் சுழி போட்டு தான் பண்ண போறோம். அப்படிப்பட்ட விஷயம் நம்ம கணபதி இது பண்ணும்போது அப்ப என்ன ஆகும்னா, தடைகள்லாம் விலகிறோம். எப்படியாப்பட்ட தடையும் நீக்கிறோம். அப்ப நம்ம போற காரியங்கள் வெற்றிக்கு உண்டான வந்துரும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நிறைய பேர் போனோனே, இப்ப ஒருத்தர் நானு வேற ஒருத்தர் காளி எடுத்து உக்கிரமா பண்ணியிருக்கிறாங்க. வராகி உக்கிரம் பண்ண உடனே என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்கன்னா, வராகி தெய்வத்தவே அப்படியே குடுத்து டைரக்ட்டா அனுப்பிச்சுருவாங்க. இல்ல காளி தெய்வத்த அப்படியே குடுத்து அனுப்பிச்சுருவாங்க. இல்ல கருப்புசாமி அப்போ அவங்க போய் மந்திரம் ஜெபிச்சு, சித்தி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன குடும்பத்துல தடை வந்துரும். அப்ப தடை வந்துட்டா எதுலயும் நம்ம ஜெயிக்க முடியாத லெவலுக்கு போயிருது. அதனால தான் நம்ம ஜெயிக்கக்கூடிய விஷயம் வரும்போது, எந்த இது விஷயம்னாலும், எந்த எப்படியாப்பட்ட பெரிய தெய்வங்கள் எந்த தெய்வம் இருந்தாலும் முதல்ல வந்து கணபதி உபாசனை எடுத்துட்டு, அடுத்து நம்ம காளி, வராகி, பைரவர் இந்த மாரி பண்ணிட்டு வந்தாங்கன்னா, நிச்சயமாக உடனே சித்தியாயிரும். அதனால கணபதிக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆற்றல் இருக்கு.